இனி வருவது என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் தனது ஆணையை பெறாமலே எனது தந்தையை சந்திக்க செல்கிறேன். ஆனால் என்னால் இதற்கு மேல் பொறுத்துக் கொள்ள இயலாதம்மா. இப்பொழுது நானே எனது தந்தையை பார்க்க சென்றுதான் ஆக வேண்டும். பலராமா, எனக்கு ஏன் இவ்வாறு தோன்றியது? பலராமன் என்னை வந்து பார்த்தது போல அவனுக்கு ஒன்றும் இல்லையே. பலராமா, பலராமா, பலராமா! கடவுளே, கடவுளே, இரக்கம் காட்டுங்கள் கடவுளே, 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 தாங்கள் எனக்கு அந்த தண்டனையை கொடுங்கள். அவரை போக விடுங்கள் கடவுளே, அவரை போக விடுங்கள். அவர் எந்த குற்றமும் அறியாதவர். தாம் எனக்கு தண்டனை கொடுங்கள் கடவுளே. அப்படியே ஆகட்டும். உனக்குத்தான் தண்டனை தந்தேன் பிராப்தி. அதனால் தான் இவனுக்கு வலிக்கிறது. பாரே, மன்னித்து விடுங்கள் கடவுளே, அவரை விட்டு விடுங்கள். இப்பொழுது அவரை விட்டு விடுங்கள் கடவுளே. நிஜமாகவா பிராப்தி? விட்டுவிடவா இவனை? அதைத்தான் விரும்புகிறாயா? அப்படி எந்த கணவனாவது இருக்கிறானா தனது மனைவியின் விருப்பத்திற்கு மாறாக நடப்பவன்? எழுது. விட்டுவிடவா? விட்டுவிடுங்கள் அவனை. உன் காதலனை விட்டு இவ்வளவு தூரம் ஏன் நிற்கிறாய்? செல், சென்று கட்டி தழுவு அவனை. செல் பிராப்தி. இங்கு யாருமே இல்லையே. ராதா, ராதா! கோபிகையே, நீ எங்க இருக்கிறாய் கோபிகையே? கோபிகையே, நான் வந்துவிட்டேன் கோபிகையே. ராதா ஏதாவது ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருப்பாளோ? இடையனே, கோபிகையே. பலராமா, இங்கு பலராமன் இல்லையே, அதோடு கண்ணனும் இல்லை. கடவுளே! கோபிகையே, நீ நலமாக இருக்கிறாயா கோபிகையே? இடையனே, நான் யார்? ராதா. ராதா நலமாகத்தான் இருப்பாள், எப்பொழுதும் நலமாகத்தான் இருப்பாள். ஆனால் இந்த மாமா சொன்னாரே உனக்கு ஏதோ ஆபத்து என்று. இல்லை இடையனே, மாமா உன்னிடம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ராதா ஆபத்து என்றுதான் சொல்லியிருப்பார். ஆனால் மாமா சொன்னதின் அர்த்தம் அதுதானே, நீ ஏதோ ஆபத்தில் இருக்கிறாய் என்று. அப்படி இல்லை இடையனே, அதன் அர்த்தம் என்னவென்றால் ராதா எங்கே இருக்கிறாள், ஆபத்து வேறெங்கோ இருக்கிறது என்று. கந்தர்வராஜனே, இப்படி தங்களுக்கு நேர்ந்திருக்க கூடாது கந்தர்வராஜனே. இது நிகழக்கூடாது. எது நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்து விட்டது பிராப்தி. துக்கம் முடிந்து விட்டது. உனது காதல் தான் கந்தர்வராஜனை காப்பாற்றி இருக்கிறது. பார், அவன் உயிரோடு இருக்கிறான். கட்டி தழுவு அவனை. என்னவாயிற்று பிராப்தி? கட்டி தழுவ மாட்டாயா உன் காதலனை? சற்று எரிந்திருக்கிறானே என்று பார்க்கிறாயா? காதல் ஆத்மார்த்தமானது அல்லவா?
2 இதயங்களின் சங்கமம் அல்லவா அது? அப்படி இருக்கும்போது கட்டி தழுவுவதில் என்ன தயக்கம்? கட்டி தழுவுனது காதலனை. பிராப்தி, இப்போதுதான் கந்தர்வராஜன் சடலமாக மாற துவங்கி இருக்கிறான். இனி ஒவ்வொரு கணமும் அவன் சடலமாக மாறுவதை நீ பார்த்துக் கொண்டே இருப்பாய். அதன் பின் ஒருவேளை காதல் பிழைத்திருந்தால் நானே முன்னின்று உன் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். இது கடவுள் கம்சனின் வாக்குறுதி. தோழா சலங்கை, எனது தந்தையை நீ எப்பொழுதாவது சந்தித்தாயா? சந்திக்காமல் இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரிந்திருக்குமா? எப்படி இருப்பார் எனது தந்தை? அப்படியே உன்னை போலவே. உன்னை போன்ற உறுதியான தேகம், அதற்கும் மேலாக அவரும் உன்னை போலவே பலசாலி. பலராமா, ஒருவேளை உனக்கு தாடி மீசை வந்திருந்தால் நீ அப்படியே உன் தந்தை போலவே தோற்றமளிப்பாய். தோழா, நான் இதுவரை என் தந்தையை பார்த்ததே இல்லை. ஆனால் உனது பேச்சை கேட்டவுடனே எனது உற்சாகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மெதுவாக. தோழா, ஆனால் நீ எனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லவே இல்லையே. எனது தந்தை மதுராவில் எங்கே வசிக்கிறார் என்று. பலராமா, உனது தந்தை ஒன்றும் சாதாரண நபர் இல்லை. அவர் ஒரு ராஜபுருஷன். அவர் அரண்மனையில் ஒரு விசேஷமான பகுதியில் வசிக்கிறார். அங்கிருந்து பார்க்கும் பொழுது அழகான இயற்கை காட்சிகள் தான் தென்படும். தோழா சலங்கை, நீ சொல்லுவது போல் எனது தந்தை மகத்துவமான நபர் என்றால் அவர் ஏன் இன்னும் என்னை சந்திக்க வரவே இல்லை? அவருக்கு என் மீது அன்பே இல்லையா என்ன? அப்படி அல்ல பலராமா. உனது தந்தை மற்ற எல்லாரையும் விட உன்னையே அதிகமாக நேசிக்கிறார். அவர் உன்னை சந்திக்கவும் விரும்புகிறார். விஷயம் என்னவென்றால் அவர் கால்கள் கடமை என்னும் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது. பலராமா, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை முதலில் சந்தித்தவுடன் உனது தந்தையின் அனைத்து விலங்குகளும் தகர்ந்துவிடும். அதன் பின் நீயும் உன் தந்தையும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பீர்கள். இருவரும் இறந்த பிறகு. கோபிகையே, அப்படி என்றால் உனக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை. நீ என்னை இங்கு சூழ்ச்சி செய்து வர வைத்தாயா? வேறு என்ன நினைத்தாயிடேனே? நீ என்னிடம் சதி செய்வாய், நான் உன்னை சும்மா விடுவேன் என்றா? சதியா? நான் உன்னிடம் அப்படி என்ன சதி செய்தேன்? இடையனே, நான் யார்? ராதா. நான் அனைத்தும் அறிவேன். உன்னை பர்சனாவிற்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்ற தீர்மானம் என்னுடையதல்ல, மாறாக நீ செய்த சதி. சதி. ராதாவின் பேச்சை கேட்டுதானே ஆக வேண்டும் அம்மா. நீ நன்றாக அழு அம்மா. ஆனால் உன் கண்ணன் சென்ற பிறகு அழு அம்மா. அப்படி என்றால் நீ இதையெல்லாம் அதற்காக தான் செய்தாயா? உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறாய் என்று? நான் உனக்காக எனது பல்ராம் அண்ணனை ஆபத்தில் விட்டு வந்திருக்கிறேன். நீ என்னை சந்திக்க வேண்டுமானால் எனது வீட்டிற்கே வந்திருக்கலாமே. அங்கு நான் உனக்கு வெண்ணையும் அளித்திருப்பேனே. கண்ணா, இன்று நான் உன்னை சந்திப்பதற்காக வரவில்லை, மாறாக உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தேன். பாடமா? பாடம் புகட்டவா? கண்ணா, சென்ற முறை நான் உன்னை விட்டு விட்டேன். ஆனால் இன்று நான் உன்னை பர்சானாவிற்கு அழைத்து சென்று தீருவேன். எனது பிரியமான கந்தர்வனுக்கு விருப்பமான பிராப்தியே, நான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். இனி எப்போதும் இவன் உன் கண்முன் தான் இருப்பான். நீ அவனை நொடிக்கு நொடி சடலமாக மாறுவதை பார்ப்பாய். இவன் எந்த அளவு வழியில் துடிக்கிறானோ அந்த அளவு உங்கள் காதல் பெருமை கொள்ளும். உங்கள் இருவருக்கும் கடவுள் கம்சனின் ஆசிகள். பாவி கம்சா, நீ ஒரு அதர்மி, அக்கிரமக்காரன்,
உன்னை போன்ற ஒரு துஷ்டன் இந்த உலகத்திலே இல்லை. நீயும் மரணம் அடைவாய். இதை விட மோசமான நிலையில் நீ மரணம் அடைவாய். இது மட்டும் தான் மிச்சம் இருந்தது. எனது பிரியமான கந்தர்வனுக்கு பிரியமான பிராப்தி, உனது கோபம் தணிய வேண்டியிருந்தது. ஏனென்றால் ஒருவன் சாக விரும்பும் போது அவனை கொல்வதனால் அவனை கொல்வதில் ஆனந்தம் இருக்காது. அவன் வாழ நினைக்கும் போது கொன்றால் ஆனந்தம் ஏற்படும். அவன் கோபம் வெளியே வர வேண்டும், வாழ துடிக்க வேண்டும். அப்போது நான் உன்னை, அந்த நிலையில் தான் உன்னை கொல்வேன். ஆசீர்வதிக்கிறேன். பத்ராசுரா, எவ்வளவு நேரம் உறங்குவாய்? நீ உயிர் பெறும் நேரம் வந்துவிட்டது. மன்னர் கம்சருக்கு எனது வணக்கம். பத்ராசூரா, மகாராணி பிராப்தி மற்றும் அவளது காதலன் கந்தர்வராஜன் இருவரும் உன்னுடைய விருந்தாளிகள். அவர்கள் இருவரையும் நன்றாக உபசரி. நீண்ட ஆயுளோடு இரு. கோபிகையே, புரிந்து கொள்ள முயற்சி செய். என்னால் இப்பொழுது பர்சானாவுக்கு வர முடியாது. மறந்து விடாதே இடையனே, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தாய். நீ என்னோடு பர்சானாவிற்கு வந்துதான் ஆக வேண்டும், வந்துதான் ஆக வேண்டும், வந்துதான் ஆக வேண்டும். கோபிகையே, நான் உன்னுடன் பர்சானாவிற்கு வர வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனால் எப்பொழுது வருவேன் என்று உன்னிடம் சொல்லவே இல்லையே. நான் உன்னிடம் மறுக்கவே இல்லையே கோபிகையே. ஆனால் நான் இப்பொழுது பல்ராமனை காண செல்ல வேண்டும். அவரது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. இடையனே, சென்ற முறை அம்மா, இந்த முறை பலராமனா? எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் இந்த முறை உனது சூழ்ச்சி என்னிடம் பலிக்காது. அதனால் தான் மாட்டு வண்டியை கொண்டு வந்திருக்கிறேன். நீ என்னோடு வந்துதானாக வேண்டும், வந்துதானாக வேண்டும், வந்துதானாக வேண்டும். பலராமா, கண்ணா, பலராமா எங்கு சென்றார்கள்? அட, இது ரோகிணி பெரியம்மாவின் குரல் ஆயிற்றே. ஆனால் அவர் ஏன் என்னுடன் சேர்ந்து பலராமனையும் தேடுகிறார்? பலராமா, பலராமனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ? கண்ணா, ராதா, நீங்கள் இருவரும் எங்க? அத்தை, நான் கண்ணனை பர்சானாவிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். ஆனால் பெரியம்மா, நீங்கள் ஏன் பல்ராமனை தேடுகிறீர்கள்? அவர் அறையில் தான் இருந்தார். இல்லை கண்ணா, பலராமன் அவனுடைய அறையிலும் இல்லை, கோகுலத்திலும் இல்லை. அந்த சலங்கை? அவனையும் காணவில்லை கண்ணா. அப்படி என்றால் அவனாக தான் இருக்க வேண்டும். நான் பயந்தது சரிதான். பல்ராமனுக்கு ஆபத்து. இனியும் நாம் தாமதிக்க வேண்டாம். நாம் உடனே தேட வேண்டும். நீங்கள் இருவரும் ராதையை பர்சானாவிற்கு அழைத்து செல்லுங்கள். இல்லை அத்தை, பலராமன் அண்ணன் ஆபத்தில் இருக்கும் போது என்னால் எங்கும் செல்ல இயலாது. அதனால் நானும் உங்களோடு வருகிறேன், பலராமன் அண்ணனை தேடுவதற்காக. ராதா, நீ ஒருவேளை வீடு திரும்பவில்லை என்றால் உனது தாய் தந்தையரும் கவலை கொள்வார்கள். நீ பலராமனை பற்றிய கவலையை விட நாங்கள் இருக்கிறோம் அல்லவா? கண்ணா, விரைவாக வா, தேடலாம். கோபிகையே, எல்லாம் முன்னால் தான் நடந்திருக்கிறது. பல்ராமனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் உன்னை நான் விடவே மாட்டேன். நான் யார்? ராதா. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. பலராமன் அண்ணன் இந்த நள்ளிரவில் எங்க போயிருப்பார்? இவ்வளவு பெரிய அரச மாளிகையா? தோழா சலங்கை, நீ சொல்லுவது உண்மைதானே? எனது தந்தை இங்குதான் வசிக்கிறாரா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உனக்கு உன் தோழன் மீது நம்பிக்கை இல்லையா? அப்படியல்ல தோழா சலங்கை. அவர் மாளிகையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
பலராமா, எல்லா கேள்வியையும் நீ என்னிடம்தான் கேட்பாயா? உன் தந்தையிடம் கேட்க மாட்டாயா? இன்னும் சிறிது நேரம்தான். அதன் பின் நீ என்ன கேட்க வேண்டுமோ உன் தந்தையிடமே கேட்டுக்கொள். உனக்கு உனது எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். சரி வா பலராமா. சலங்கை, நீ என்னை எங்க அழைத்து வந்திருக்கிறாய்? இங்கிருப்பவர்களை பார்த்தால் அனைவரும் அசுரர்கள் போல தோன்றுகிறார்களே சலங்கை. மன்னர் கம்சருக்கு வெற்றி உண்டாகட்டும். மன்னா, நான் அவனை அழைத்து வந்திருக்கிறேன். நீண்ட காலமாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்தவனை. மகாராஜா கம்சர், அந்த அசரரி தேவகியின் 8வது மைந்தன் உன்னை கொல்வான் கம்சனே. தேவகியின் 8வது மைந்தன். முட்டாள் கம்சனே, நீ என்னை வதம் செய்வது? உன்னை அழிக்க பிறந்தவன் இந்த உலகத்தில் அவதரித்து விட்டான். அவனால் உனக்கு மரணம் நிகழப்போவது நிச்சயம் கம்சா. என்னை கொல்லப் போகும் நாராயண தூதன். பகவான், அந்த பாலகன் அன்று அந்த அசரீரி கூறியது, அந்த பாலகன் மிகவும் தெய்வீகமாகவும் தனித்துவமாகவும் இருந்தான். கடவுளே, இந்த சின்னஞ்சிறு பாலகன் நான் அனுப்பிய பெரிய பெரிய அசுரர்களை அடித்தானா? இவனால் தானா எனது வாழ்வின் திசையும் போக்கும் மாறியது? இவனுக்காகத்தான் நான் எத்தனை காலமும் எதிர்பார்த்து காத்திருந்தேனா? எனது இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே பதில் பலராமன். அப்படி என்றால் இவன்தான் கம்சனா? நமது கோகுலத்திற்கு அசுரர்களை அனுப்பியவன் இவன்தானா? ஆனால் இவன் என் தந்தையை எப்படி அறிவான்? சக்கரம் தரித்த விஷ்ணுவின் தூதுவனே, உனது தாய் தந்தையின் சாட்சியாக கடவுள் கம்சனின் முக்தி பூமிக்கு உன்னை வரவேற்கிறேன். பொறுமையாக இருங்கள் ரோகிணி அக்கா, எதுவும் நடக்காது. நான் எல்லா இடங்களிலும் பார்த்து விட்டேன். என்னுடைய பலராமனை எங்கும் காணவில்லை. நான் ஒரு பொறுப்பற்ற தாய், ஒரு பொறுப்பற்ற தாய். இல்லை அக்கா, தாங்கள் அப்படி கூறாதீர்கள். பலராமன் வந்து விடுவான். அண்ணி, தாங்கள் கவலைப்படாதீர்கள். நான் பலராமனை கண்டுபிடித்து வாருங்கள் என்று ஆணையிட்டு இருக்கிறேன். அவன் எங்கு இருந்தாலும் நிச்சயமாக அழைத்து வருவார்கள். இல்லை நந்தனே, என் பலராமன் எனக்கு கிடைக்க மாட்டான். அவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான். அவன் என்னிடம் கோபித்துக் கொண்டு சென்று விட்டான். இல்லை அக்கா, பலராமன் இதுவரை யாரையும் கோபித்ததில்லை. அவன் விரைவில் திரும்ப வந்து விடுவான். இல்லை யசோதா, நேற்று அவனுடைய தந்தையை பற்றி கேட்ட பொழுதே நான் அவனிடம் உண்மையை கோரியிருக்க வேண்டும். அரச தர்மத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்தி நான் ஒரு தாய் என்பதையே மறந்து விட்டேன். என்னை என்னாலே மன்னிக்க முடியாது. தாம் வேதனை அடைய வேண்டாம் பெரியம்மா. இதில் தமது தவறு எதுவும் இல்லை. பலராமனன் தங்களிடம் கோவித்துக் கொண்டு எங்கும் செல்லவில்லை. இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது, அவர் யாரோ ஒரு அசுரனுடன் சென்றிருக்க வேண்டும். அசுரனா? கண்ணா, விளையாட்டிற்கு கூட இப்படி கூறாதே. இப்பொழுது அசுரன் எங்கிருந்து வந்தான்? அவனை எனக்கு தெரியாது அம்மா. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. உட்கஜன் இறந்த பிறகு கம்சன் மாமா இன்னொரு புது அசுரனை அனுப்பியிருக்கிறார். ஒரு முறை அவன் பலராமனை வசியம் செய்து காட்டிற்குள் அழைத்து சென்று விட்டான். நீ என்ன கூறுகிறாய் கண்ணா? அங்கும் சலங்கை இருந்தானா? ஆனால் இப்பொழுது சலங்கை எங்கே? நந்தகோபரே, சலங்கை. நந்தகோபரே, இதோ பாருங்கள் சலங்கை. தாமோதரா, இந்த சலங்கை சரி, ஆனால் இதை அணிந்து கொண்ட சலங்கை எங்கு போனான்? அவனை பற்றி தெரியவில்லை. ஆனால் இது ஒலிக்கவில்லை என்பது மட்டும் தெரியும்.
இது முத்துக்கள் பூட்டிய சலங்கை. இது ஒலிப்பது ஒரு எச்சன் அணியும் போது மட்டும்தான். அப்படியானால் அவன் ஒரு சாதாரண பாலகன் அல்ல, கம்சன் அனுப்பி வைத்த அசுரன் எச்சன்.